இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அமோக வரவேற்பு. நிச்சயமாக இந்த கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே வெல்லும் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இந்த நிலையிலே இந்த வெற்றியை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக இப்போ திமுக அவங்களுடைய ஏ டீமையே களமிறக்கிருக்கு. ஏ டீம் யாருன்னா ஜோசப் விஜய். அவர் நேற்று விமானத்தில் வந்து தனி விமானத்தில் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை, தமிழக மக்கள் சினிமா ரசிகர்கள் அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி விமான நிலையத்திலே பொது சொத்துக்களை நாசமாக்கி மிகவும் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டு அவங்க போய் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஜோசப் விஜய் டிஎம்கே உடைய ஹிடன் அஜெண்டாவை செயல்படுத்துவது தான் அவங்களுடைய நோக்கம். மோடிக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், மத்திய அரசுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், எல்லா விஷயத்திலையுமே திமுக என்ன சொல்லுதோ திமுக ஊது குழலாக ஜோசப் விஜய் செயல்படுகிறார். மக்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். நிச்சயமாக ஜோசப் விஜய் கட்சியை புறக்கணிப்பார்கள். அதே போல இந்த தமிழகத்தில் மட்டும்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான பதிவுகள், இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய பதிவுகள், சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தி இருக்கிறார். சீமான் சொல்றாரு, எதுக்காக சிந்து நதி தண்ணியை நிறுத்தணும்? நான் சீமானிடம் கேட்கிறேன், எதற்காக எல்டிடி விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர் அணைக்கட்டை கைப்பற்றி சிங்கள பகுதிக்கு தண்ணீர் செல்வதை நிறுத்தினார்? யுத்த தந்திரத்தின் ஒரு பகுதி அது. யுத்த தந்திரத்தினுடைய ஒரு பகுதி. பிரபாகரன் செஞ்சா சரி, நரேந்திர மோடி செஞ்சா தப்பா? ஏற்கனவே சீமான் அவர்கள் யாசின் மாலிக் என்று சொல்லக்கூடிய காஷ்மீர் பயங்கரவாதியை தமிழகத்திற்கு அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்தியவர். கோவையிலே குண்டு வைத்த கொலை செய்த அப்பாவி மக்களை கொலை செய்த பாட்சாவை அப்பா என்று அழைத்து அந்த இறுதிச் சடங்கிலே பங்கேற்றவர். பழனி பாபாவுக்கு ஆதரவானவர் இந்த சீமான். இந்த சீமான் போன்றவர்கள் இந்திய ராணுவத்திற்கு எதிராகவும் நம்முடைய இந்திய தேச ஒருமைப்பாட்டிற்கு எதிராகவும் பயங்கரவாத சக்திகளை விடுதலை போராளிகள் என்றெல்லாம் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். ராணுவத்தை கொச்சைப்படுத்துபவர்கள், இந்திய ஒருமைப்பாட்டை கொச்சைப்படுத்துபவர்கள், பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்கள், இவர்கள் மீதெல்லாம் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.